Hi all, this is Anthony. Welcome to Gaming with Anthony. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ 6.1 கென்ஷன் இம்பேக்டை வந்து நாட்கிராயோட நெக்ஸ்ட் பார்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. 2 ஆக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த 2 ஆக்டையுமே நான் வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணதான் நான் பார்க்க போகிறேன் மோஸ்ட்லி. ஸோ வந்து மேபி அதுக்கப்புறம் இந்த 6.1 6.0க்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு நாட்கிராயில், ஸோ எப்படி அந்த ரெடி ஆஃப் சோல்னாரி அவரை வந்து டிஃபீட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து லைக் நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல பார்ப்போம். அதே மாதிரி வந்து ரெடியோட வந்து பேக் ஸ்டோரி, லைக் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் டு ஹிம், லைக் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஒரு பார்ட்டில் வந்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எபிக் பேட்டில்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு நாட் கன்வின்சிங், ஒரு லைக் வந்து ஓகேவான ஒரு பேட்டில் வந்து அந்த இவர் கூட நடக்கும், ரீர் கூட நமக்கு நடக்கும். ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. யா அண்ட் முக்கியமாக அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்பணும் என்னென்னா வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா, லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மெயினாக என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து லைக் வந்து அந்த லைக் வந்து கொலம்பினா மூலியமா வந்து நம்ம காப்பாற்றப்பட்டு நம்ம வந்திருப்போம் இல்லைங்களா. அது இவரும் வெளியே வந்திருப்பார், இதுவும் வந்திருப்பார், வார்க்கா வந்து கூட வந்து ஒரு கன்வர்டேஷன்கிறது நடந்திருக்கும். யாருக்குன்னா இருக்கும் வார்க்காவுக்கும் ஒரு கன்வர்டேஷன்லாம் நடந்திருப்போம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ளின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாவ்மா, ஐனோ அண்ட் வந்து இனஃபாலாம் வந்து ஒரு பிளேஸில் மீட்டப்பாக இருப்பாங்க. ஒரு லைக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாட் வி கால் அது கேவில், ஓகே கேவ் கூட சொல்ல முடியாது, ஒரு மைனிங் பண்ணுற இடம். ஓகேங்களா, மைனிங் பண்ணுற இடம். அந்த மைனிங் பண்ணுற இடத்துல ஹையான குவாக்கி எனர்ஜி இருக்கும். ஓகே, குவாக்கி எனர்ஜினா என்னென்னா சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த மூன் காடஸ்லேருந்து வர எனர்ஜி, பியூர் ஃபார்ம் ஆஃப் எலிமெண்டல் எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த எனர்ஜி வந்து ஹையாக ஃப்ளோவாக இருக்க ஏரியாவில் வந்து நம்ம வந்து இவர் ரெடியில் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த குவாக்கியெல்லாம் வந்து எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பார். ஸோ அது ஏன் அப்சர்வ் பண்ணுறாரு, எதுக்கு அப்சர்வ் பண்ணுறாரு, ஆல்ரெடி அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான், இப்போ இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது அதுலேருந்து தான் இந்த ஸ்டோரிங்கிறது பிகின் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் ஆகலாம். யா ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா, லைக் வந்து மெயினாக என்ன ஆயிருக்கும்னா, இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கப்போ நம்ம வந்து லைக் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். லைக் வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸி ஐலாண்டில் வந்து மீட்டப்பில் இருப்போம், எல்லாருமே சேர்ந்து மீட்டப்பில் இருப்போம். அப்போ ஐனோ அண்டு எனஃபா வந்திருக்க மாட்டாங்க. ஜஹோடா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளின்ஸு, லவ்மா, அந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஐனோ அண்ட் இனோஃபா மட்டும் இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லி நம்ம அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சடன்லி வந்து நம்ம கொலம்பினா இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைக் வந்து ஒரு சவுண்டு கேட்கும். என்ன சவுண்டாக கேட்குது அப்படிங்கிறது அங்கே போய் பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, கரெக்டாக வந்து இவங்க யார் இருக்காருன்னா ரெடியில் வந்து இந்த கொலம்பினா கூட சண்டை போட்டிருப்பார். ஒரு கன்ஃபர்டேஷனுங்கிறது நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. நமக்கு என்னடா நடக்குது இந்த இடத்துல, நமக்கு தெரியும் எப்படி இருந்தாலுமே இவன் வந்து எனர்ஜி மூன் மேலே ரொம்ப இதுவாக இருக்கனால கண்டிப்பாக கொலம்பினா பக்கம் போவான்ங்கிறது தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போவான்ங்கிறது நம்ம எதிர்பார்க்க போட்டோம். லைக் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பினாவா லைக் வந்து ஷீ இஸ் நாட் இன் ஹர் பவர். ஓகேங்களா, எப்படின்னா வந்து அந்த அளவுக்கு பவரில் இல்லை, அவங்க அப்படி பவர் இல்லாதனால அவங்கள வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இது பண்ணிடுற மாதிரி, லைக் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் நாம்ளும் ஃபிலிம்ஸும் வந்து அந்த இடத்துல வந்து லைக் வந்து நம்ம வந்து சரி இதுக்கு மேலே பேசியெல்லாம் போயிருந்தேங்க, ஏன்னா அட்டாக் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும், இல்லை ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் வந்து நமக்கும் ரெடிக்கும் ஒரு சண்டைங்கிறது நடக்கும். இது ஈஸியாக அசால்ட்டாக நம்ம 2 பேரையுமே லைக் ஃபின்ஸு, லாவ்மா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவலர் 3 பேரையும் அசால்ட்டாக வந்து தடுப்பார். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஹோடா பார்த்துட்டு என்னடா அந்த இடத்துல நடக்குது, இவ்வளோ பெருசாக சண்டை போட்டிருக்காங்களே. அப்போ வந்து லாமா சொல்லுவாங்க, குத்தார்னா கொலம்பினா கூப்பிட்டு போயிரு இந்த இடத்த விட்டு, தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுவாங்க. 3 பேருமே வந்து அட் அ டைமில் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. சரிங்களா, அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. பட் அப்படியே அட்டாக் பண்ண பார்க்காதாலும் அவரோட பவர் மூலியமாக கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, பைமானும் வந்து அதுக்கு கை மாதிரி இருக்கிற அந்த பவரெல்லாம் வந்து எடுத்து விடலாம், ட்ராவலரை காப்பாற்றலாம் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ரடீர் என்ன பண்ணிடுவார்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி, அந்த பியூர் அபீசியல் எனர்ஜியை யூஸ் பண்ணி லைக் வந்து கொலம்பினாவை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பாம் மாதிரி சின்ன பாம் மாதிரி சென்ட் பண்ண பார்ப்பாரு. அதை வந்து ஜஹாடா அவங்களோட அந்த ஏரை வச்சு தடுக்கலான்னு பார்ப்பாங்க.
தட் இஸ் தட் இஸ் நாட் யூஸ்லெஸ். எப்படி சொல்றது, அது யூஸ்லெஸ் ஆக்சுவலி. அப்போ அவங்கள காப்பாற்ற போனவங்க கொலம்பினாவை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இந்த ஜெஹோடாவை கொலம்பினா காப்பாற்றிடுவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்க்ராட்சுமே ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இதானதுக்கப்புறம் கொலம்பினா வந்து லைக் வந்து அவங்களோட அந்த இது மூலியமா லைக் வந்து அந்த இது மூலியமா சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் அந்த பவரை நீ வந்து கொடு, அந்த 3 கொடு, அப்பதான் இங்கிருந்து நம்மளால தப்பிக்க முடியும், தப்பிக்கிறதுக்காக சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட யூஸ் பண்ணி அவர் பவர் யூஸ் பண்ணி அந்த அபர்சல் எனர்ஜியெல்லாம் அவருக்குள்ள இழுத்துக்க முடியும் இல்லைங்களா, பியூர் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி லைக் வந்து எப்படியாச்சும் வந்து அவங்க டச் பண்ணிட்டா போதும், கொலம்பினாவை டச் பண்ணிட்டா போதும், நம்மளால இது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இனஃபாவெல்லாம் வந்துருவாங்க. அவங்க ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணி இது பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு 0.2 தான் அது மிஸ் ஆயிருந்தா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் வந்து அந்த டைம்ல முடிச்சிருப்போம். யாருன்னா வந்து அந்த டைம்ல முடிச்சிருப்பான். நம்ம அதுல இருந்து இதாகி மிஸ் ஆகி நம்ம போயிடும். அப்போ அவன் வந்து இந்த வைல்ட் ஹண்ட் இருக்கிற அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து விட்டு சரி போய் கண்டுபிடிங்க, எனக்கு கொலம்பினா வேணும், கொலம்பினா கண்டிப்பாக கண்டுபிடிச்சு அவளை கொல்லணும், அவள் பவரை நான் எடுக்கணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக முடியுங்கிற மாதிரி அவன் வந்து வைல்ட் ஹண்ட்டை வந்து இது பண்ணி விட்ருவான். இவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க. அந்த இடத்துல சின்ன ஒரு டைலாக் போயிட்டுருக்கோம். என்ன ஆகும்னா வந்து என்னால் திருப்பியும் வந்து லைக் வந்து இது பண்ணிட முடியாது, அவங்கள வந்து கூப்பிட முடியாது, அந்த மாதிரி திருப்பி வந்து நான் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கொலம்பினா ப்ளஸ் வந்து இனஃபா அண்ட் வந்து ஐனோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொலம்பியாவை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு இன்ட்ரொடக்ஷனும் நடக்கும். இவங்க தான் காடஸ் ஆஃப் அந்த லைக் வந்து ஃப்ராஸ்ட் சயின்ஸ் அவங்களோட வந்து காடஸாக இருந்தவங்க, அந்த குத்தார் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் இவங்களுக்குமே தெரிய வரும். ஸோ இவங்களையும் வந்து பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது அங்கே ஹைப்போதிசிஸ் லைக் வந்து மேபி வந்து இவங்க பியூர் எனர்ஜி இவங்ககிட்ட இருக்கனால, மியூன் எனர்ஜி இருக்கனால அதை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஹைப்போதிசிஸ். ப்ளஸ் வந்து அவங்க இப்போ இருக்கிற இடத்த வந்து ஈஸியாகவே அந்த ரெகுலராக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும்போது அப்படி பேசிகிட்டு இருக்க வைல்ட் ஹண்ட் வந்து அவங்க வேலை வந்து கேதர் ஆயிரும். அப்போ வந்து அவங்க எப்போ என்னடா பண்ணலான்னு சொல்லி தடுக்கணும்னு சுச்சுவேஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்க்காவோட என்ட்ரி. இந்த வர்க்கா யாருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நைட்ஸ் ஆஃப் அவோனியஸ், அதாவது மான்ஸ்டார்ட்ல மீட் பண்ணி போடுங்களா, அந்த நைட்ஸ் ஆஃப் அவோனியஸோட உண்மையான லீடர், அதாவது ஒரு கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா, உண்மையான லீடர் இப்போ தற்போதைய லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், வார்க்கா தான். ஓகேங்களா, இந்த வார்க்கா வந்து அவரோட பவர் மூலியமாக தான் அந்த வைல்ட் ஹண்டை வந்து இது பண்ணியிருப்பாரு. லைக் வைல்ட் ஹண்ட் எல்லாத்தையும் இது பண்ணிடுவாரு. அந்த இடத்துல நமக்கு தெரியாது இவர் வார்க்கான்னு சொல்லி தான், ட்ராவலருக்கு தெரியாது. நம்ம வந்து ஐநா சொல்லி தான் நமக்கே தெரிய வரும். லைக் வந்து ஐநா வந்து அங்கிள் வார்க்கான்னு கூப்பிடுவாங்க. அப்போ தான் நமக்குமே தெரிய வரும், ஓகே இவர் தான் வந்து லைக் வந்து இவர் யாருன்னா வந்து வார்க்கா. ஸோ இவர் மூலியமா இவர் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் த நைட்ஸ் ஆஃப் அவோனியஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். அந்த இடத்துல ஒரு ஸ்மாலான ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு நம்ம வார்க்கா. இந்த இடம் சேஃப் கிடையாது, நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் உள்ள சீக்கிரட்டான ஒரு பேஸ்க்கு போயிடலாம், அங்கே யாராலையும் கண்டுபிடிக்க முடியும், ஈவன் வந்து ரேடாரை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரட் பேஸ்க்கு போயிடுவாங்க. இது ஒரு இதில் நடக்கும். அந்த சீக்கிரட் பேஸ்க்கு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். என்ன நடக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் வந்து இந்த ரெடிட் வந்து லைக் இவங்க மேலே வந்து குறியா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைக் வந்து வார்க்காக்கு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் வார்க்காக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வார்க்கா வந்து ஒரு பிளான் பண்ணுவார், அவர் ஒரு லீடர் மாதிரி எடுத்து பிளான் பண்ணுவார். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து ரெடிட் டோக் அடிக்கிறது. ஏன்னா இப்போ இருக்க நிலமையில வந்து அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஆல்ரெடி அவன் கூட சண்டை போடும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான். அந்த பவர்ஃபுல்லான அடியை வாங்கி தான் நான் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நான் மட்டும் தான் தப்பிச்சேன், மற்ற எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெரிஷ் ஆயிட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சண்டையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வர்க்கா அவரோட சைடில் அந்த ஸ்டோரியை சொல்லுவார். நம்ம சைடில் வந்து இது வரைக்கும் என்ன நடந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம். இப்போ வந்து குத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, கொலம்பினா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு சஜஷன் வைப்பாங்க. என்னன்னா வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஃப்ராஸ்ட் மூன் சைன் லைக் வந்து ஃப்ராஸ்ட் மூனாக இருக்கா வந்து அவங்களோட அந்த பவரும் நம்ம கிட்ட இருக்கு. நான் வந்து லைக் வந்து இட்டர்னல் மூனோட பவரும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து இரடஸ்டன்ட் மூன், அந்த மூனோட பவர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. அதோட மூனோட மேரோ இருந்துச்சுன்னா அந்த பவர் மூனோட பவருமே மூலியமா என்னால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற முடியும். அப்படி பவர்ஃபுல்லாக மாறினா என்னால் வந்து இந்த ரெடியை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சஜஷன் வைக்கிறாங்க இவங்க. அது எப்படி வந்து இரடஸ்டன்ட் மூனை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஃபெட்டுவி வந்து அந்த கேம்ப் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த கேம்ப்க்கு நான் போய் சாண்ட்ரானே கிட்ட பேசினா மட்டும்தான் என்னால் வந்து அதை வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. சரி இவ்வளோ தூரம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து
ப்ராப்ளம் ஆயிரும் இல்லைங்களா, நீ தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நான் வந்து லைக் வந்து குழம்பினா கூட நான் போகிறேன் அந்த ஃபிட்டோய் கேம்புக்கு அப்படி மாதிரி நம்ம சொல்லிடுவோம். இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த வார்க்கா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஐனோ அண்ட் இவங்களை கூப்பிட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படும் இவங்க போயிட்டு இருக்கும் போது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஐனோ என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த கொலம்பினாவோட அந்த சிக்னேச்சர், அவங்களோட அந்த சிக்னேச்சர், அந்த பவர் ஸ்பிரிச்சுவல் சிக்னேச்சர் நான் எடுத்துட்டேன். அதனால அதை வச்சு நான் வந்து ஒரு டீகாயை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டீகாயும் ஆல் ஆஃப் நாட் கரை நான் வந்து பிளேஸ் பண்ணிடுவேன். அதனால் வந்து கொஞ்சம் வந்து அவங்க சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடில் என்ன ஆகும்னா வந்து அந்த இடத்துல வந்து நெஃபர் வந்திருப்பாங்க. நெஃபர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து ரெரியோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியல, அவங்களோட பாஸ்ட் தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எதோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக தான் இருப்பாங்க. அதாவது அவங்க இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் வித் த ப்ரொசியூஷன் ஆஃப் லைக் வந்து யாரை சொல்றது, லாமா அண்ட் வந்து ஜஹோடா சாரி லாமா அண்ட் ஜஹோடா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து, சரி நான் வந்து இந்த ஒரு தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளின்ஸ் கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து அந்த ரெடிரோட அந்த பார்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த எப்படி சொல்ற ரிமைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பார்ட்ஸை கேட்பாங்க. அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. லைக் வந்து யார் யாருன்னா லாமா, நெஃபர் அண்ட் வந்து ஜொஹோடா, அந்த 3 பேரும் அவங்க மிஷின் போக போயிடுவாங்க. இவங்க லைக் வந்து ஐனோ அண்டு லைக் இனஃபா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட அந்த மிஷின், அதாவது அந்த ஃபேக்கான அந்த டிகாய் செட் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. இவர் வார்க்கா வந்து அந்த பேஸில் இருந்துட்டு அந்த பிளானிங் பண்ணுறதுக்காக அவர் நிறுத்துவார். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கொலம்பினா கூட சேர்ந்து அந்த ஃபெட்டோய் கேம்புக்கு போயிடுவோம். அங்கே போய் நம்ம வந்து சாண்ட்ரோனா கிட்ட பேசுவோம். சாண்ட்ரோனா கிட்ட பேசுவோம். சாண்ட்ரோனா கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நம்ம பேச மாட்டோம், இவங்க கொலம்பினா பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சாண்ட்ரோனே நான் வந்து ஆர்லக்கினாவை வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர்லக்கினா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே இல்லை, அவங்க ரூஸ்டர் கூடயும் லைக் வந்து பேண்டலோனை கூடயும் வந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நானும் இன்னொருத்தர் தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்னு சொல்லும் போது அந்த இடத்துல பாஸ் வச்சிருவாங்க. லைக் வந்து அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தர். மேபி ஐ ஸ்பெகுலேட் தட் இட் வுட் பி டாக்டர் செகண்ட் ஆஃப் டு யுவர் பெஞ்சர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் ரிசர்ச் சம்மந்தமாக இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு விஷயமே போகுதுன்னா டாக்டரோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ டாக்டர் வில் பி தேர், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே டாக்டர் வில் பி தேர். ஸோ வந்து இது ஓகே. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க சரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆர்லக்கினாஃப்னா ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன். லைக் வந்து என்னோட லைக் ரோபோட் மூலிமா ஃபாலோ மூலிமா நான் வந்து லைக் வந்து மெசேஜ் அனுப்பிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, சரி நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து வைல்ட் ஹண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, அந்த இடத்துல வைல்ட் ஹண்ட் வந்துடும். வைல்ட் ஹண்ட் வந்து இங்கே இருக்காங்க, கொலம்பினா தேடி தானே வந்துட்டு இருக்கு, கொலம்பினா இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு வைல்ட் ஹண்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஃபெட்டோய் கேம்ப். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாண்ட்ரோனே நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குது செகண்ட் ஃப்ளோரில், அந்த வழியை பயன்படுத்தி நீங்கள் வெளியே போயிருங்க, நான் வந்து இந்த வைல்ட் ஹண்ட்டை பார்த்துக்கிறேன். இந்த ஹப்பே, அதாவது இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியே ஒரு வார்க்காக தான் தயாரிக்கப்பட்டது, அதனால் நாங்கள் பார்த்துக்கிறேன், என்கிட்ட நிறைய மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சாண்ட்ரோனி. சரின்னு சொல்லி அவங்க கையில் வந்து அந்த இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே ஸ்டைல் காமிச்சிருப்பாங்க அவங்களோட அந்த மெஷின்ஸ் வந்து லைக் வந்து ஒரு லைக் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேமாக, லைக் வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் வியால தான் அமைச்சிருப்பாங்க. எதுனா வந்து கென்ஷன் இம்பாக்ட் செகண்ட் பர்சன் கூட இல்லை, சம்டைம்ஸ் செகண்ட் பர்சன் தான் நினைக்கிறேன், செகண்ட் பர்சன் கூட இல்லை, தேர்ட் பர்சன் வியால தான் அமைச்சிருப்பாங்க இந்த லைக் கேமை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியால வந்து ப்ளே பண்ணுற மாதிரி அந்த மிஷின்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணி அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த மிஷின்ஸ் மூலிமா ப்ளே பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ளே ஸ்டைல் கொடுப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருந்த அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆயிரும். சாண்ட்ரோனையோட மிஷின்ஸெல்லாம் வந்து கோப்பப் பண்ண முடியாது அந்த வைல்ட் ஹண்ட். அந்தளவுக்கு வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்திருக்கும். அந்த இடத்துல ரெஹீர் ஆஃப் சோல்னாரியே வந்திருப்பார், ஓகேங்களா, ரெஹீர் ஆஃப் சோல்னாரியே வந்திருப்பார். லைக் வந்து அவர் வந்து அந்த மான்ஸ்டர் அந்த என்னது அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பாரு. டிஸ்ட்ராய் பண்ணிட்டு லைக் வந்து பார்ப்பாரு, இங்கே இருந்து அவள் போயிட்டா போல இருக்கே, நான் இந்த இடத்துல வந்து வெளியே போகிறேன்னு சொல்லி வெளியே போயிடுவார் மனுஷன். ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்த இடத்துல இருக்குது வேஸ்ட்டு. அவள் தேடி வந்தது கொலம்பினா இங்கே தெரிஞ்சது வெளியே போக பார்ப்பாரு. அப்போ சாண்ட்ரோனை பாட்டு பேசிட்டு இருப்பாங்க. சரி நான் ஃபைனலாக வந்து நான் உன்னை வந்து அடிக்க போகிறேன்
போகிறேன், நமக்குள்ளே இருக்க அந்த இதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். இவர் கண்டுக்கவே மாட்டார். ஓகேங்களா, இவருக்கு தேவை கொலம்பினாவை மட்டும் தான் பார்க்கவே வந்திருக்காருங்கும் போது பொலோனியாவை வந்து இவங்களை அடிக்கிறதுக்காக அனுப்புவாங்க. ஆனால் வந்து அவர் கண்டுக்கவே மாட்டார் மனுஷன். ஓகேங்களா, ஐ திங்க் ஒரு பஞ்சிலேயே வந்து இந்த பொலோனியாவை வந்து டிஃபீட் பண்ணிடுவார். ஓகேங்களா, பொலோனியாவே டிஃபீட் பண்ணிடுவார் இந்த லைக் வந்து நம்ம ரெரீர். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் போவார். அதை தான் நீங்கள் இந்த சீன்லேயே பார்க்க முடியும். இங்கே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி போவார். இதை பார்த்து அவங்க கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா ஃபெட்டுவி ஆர்பஞ்சர்ஸ் ஆர் லைக் பவர்ஃபுல் பீயிங்ஸ். ஓகேங்களா, அவங்கள ஒருத்தங்க அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது எப்போ இருந்தாலுமே அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ட்ரைன் மூலியமாக இது பண்ண பார்ப்பாங்க. அந்த இடத்துல இதாயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஹண்ட்டு கிட்ட, அதாவது இந்த வைல்ட் ஹண்ட் கிட்ட மாட்டிடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல முடிச்சிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரெடி வந்துடுவோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து அந்த பிளேஸ் ஆகிறத வந்து இந்த கொலம்பினா வந்து நோட் பண்ணுவாங்க. ஃபயரா? ஆமாம், ஃபயர். என்ன திடீர்னு வந்து ஃபயர் சொல்லிட்டு எல்லாருமே வந்து எரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்போம். லைக் வந்து அப்போ தான் நமக்கு வந்து லைக் வந்து மேலே நம்ம நோட் பண்ணுவோம். அந்த இடத்துல மேலே நோட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இடத்துல ஆர்லக்கினோவை நம்ம மீட் பண்ணுவோம். ஆர்லக்கினோ இஸ் ஒன் ஆஃப் த ஃபெட்டுவி ஆர்பெஞ்சர், ஃபோர்த் ஃபெட்டுவி ஆர்பெஞ்சர். ஃபான்டைனில் நம்ம மீட் பண்ணியிருப்போம். ஃபான்டைனில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெட்டுவி கூட கொஞ்சம் நல்லதாக அந்த இடத்துல தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கும். ஃபான்டைனில் தான் ஃபெட்டுவிக்கும் நமக்கும் இருக்க ஒரு அந்த லைக் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பிகின் ஆயிருக்கும். அது வந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸ் கூட. ஓகேங்களா, அது வந்து அந்த ஃபான்டைனில் நடந்திருக்கும். அது முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தது நேட், அதாவது கொலம்பினாங்க ஆர்லக்கினோ. ஸோ இவங்க தான் அது. இவங்க வந்து பேசுவாங்க லைக் வந்து நீ வந்து லைக் வந்து அந்த இவங்க சாண்ட்ரோனே சொன்னது நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இது உங்களுக்கு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து நீ வந்து சரிஸ்டாக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஹெல்ப் பண்ணனால உன்னோட பவர்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சரி, அதெல்லாம் பார்க்க முடியுது. நீ தேர்ட் ஃபெட்டு ஆர்பிச்சர் என்னை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும், பட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருக்க அந்த மாதிரி விஷயங்கிறது எனக்கு தெரியவது அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தான் வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் நம்மளையும் வந்து கிரீட்டிங்ஸ் கொடுப்பாங்க நமக்கும் அந்த நேம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது லைக் வந்து ஓகே, லைக் ஆர்லக்கினோ மீட் பண்ணதில் அந்த கொலம்பினாக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ். ஓகேங்களா, ஹாப்பினஸ். சரின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கேம்புக்கு போவோம். லைக் வந்து வித் ஆர்லக்கினோ நம்ம கேம்புக்கு போவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாமா இருப்பாங்க. லைக் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாமா, ஜெஹோடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து லாமா, ஜெஹோடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யார், இவர் இருப்பார், அஃப்கோர்ஸ் ஒர்க்காக இருப்பார், ஃபிலிம்ஸ் இருப்பாங்க. நம்ம இவங்க கூட போவோம். இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங்கான ஸ்டோரி பார்ட் இருக்குது, அதை நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். என்னன்னா வந்து லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இவங்க இருக்காங்க இல்லைங்களா, யார் நெஃபர் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணி லைக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இவரோட அந்த ரெக்கலெக்ஷன் போகிறதுக்காக பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன, அதாவது அந்த இவரோட பாஸ்ட், அதாவது ரெடியோட பாஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கீ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்னா, ரெரீர் ஆஃப் சோல்னாரி 2 லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரும் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பேஸ்டான ஒரு ஒர்க் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த டைம்ல வந்து கிரிம்சன் மூன் டிசெண்டன்ஸை கொண்டுட்டு இருப்பாங்க. இந்த கிரிம்சன் மூன் டிசெண்டன்ஸ் இந்த கான்டியன் டைம்ல இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ரியால 2 டைப்பான ஒரு டைனஸ்டி இருந்திருக்கு. ஓகேங்களா, ஒன்று கிரிம்சன் மூன் டைனஸ்டி, இன்னொன்று எக்லிப்ஸ் டைனஸ்டி. கிரிம்சன் மூன் டைனஸ்டி தான் முன்னாடி இருந்த டைனஸ்டி. ஒரு அவங்களோட ஐயே பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிராஸ் ஷேப்ல இருக்கும், லைக் ரெட் கலர் கிராஸ் ஷேப்ல இருக்கும், சேம் லைக் ஆர்லக்கினோ. இந்த இவங்க டைனஸ்டியில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐ பேட்ச், ஐ கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கலர், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுமே தனித்தனியான ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இந்த ஏன் வந்து இந்த எக்லிப்ஸ் டைனஸ்டி சேர்ந்தவங்க இந்த லைக் வந்து கிரிம்சன் மூன் டைனஸ்டியை சேர்ந்தவங்களை கொள்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் முன்னாளில் இருந்த லைக் வந்து ஒரு ராயல் பீப்புள், அந்த அரச குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க. ஸோ இப்போ அந்த டைம்ல இருந்த லைக் வந்து அந்த கிங், எக்லிப்ஸ் டைனஸ்டியோட கிங் வினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவருக்கு இந்த டைனஸ்டியை பிடிக்காது சுத்தமா. அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு டெத் வாரண்ட், அதாவது யாரெல்லாம் பாக்குறீங்களோ எதுவா இருந்தாலும் கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அதுல கொல்றதுக்காக ஒரு அசாசினா நியமிக்கப்பட்டவர் தான் இந்த ரெரீர். இப்போ வந்து இந்த ரெஹீர் ஆஃப் சோல்னாரிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா, லைக் அவர் வந்து லைக் வந்து அந்த அளவுக்கு கொல்றாரு. லைக் வந்து அந்த கிரிம்சன் மூன் டிசெண்டன்ஸை கொன்னு அசாசினா மாறினவங்க தான் அந்த பேருன்றது அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு டீட்டெயில் அவருக்கு தெரிய வரும்.
அவருக்கு ஒரு லைக் வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அந்த டைமில். டொலண்டிஸ் அவங்க லவ் இன்ட்ரெஸ்ட் கிட்ட இதை வந்து பற்றி சொல்லாமையே வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து இந்த ரெரிக்கும் இந்த டெயின்ஸ்லீஃப் நான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, டெயின்லீஃப் அவரும் வந்து ஒரு கான்ட்ரியன், அவரும் இவரும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அவரோட அண்ணா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து வெட் அஃபேர். ஓகேங்களா, அந்த வெட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஒரு லைக் வந்து ஒரு பெரிய ஆள், விஷனரின்னு சொல்லுவாங்க இந்த வெட் அஃபேரை. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒன் ஆஃப் த 5 சின்னர். ஓகேங்களா, அவரை விஷனரி ஒன் ஆஃப் 5 சின்னர், வெட்டுன்னு கூட கால் பண்ணலாம், நான் வெட்டுன்னே கூப்பிட்டுக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு ரொம்ப ஹையர், அவர் சொல்கிறது எல்லாமே நடக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஹை நாலேஜ் பண்ணுறவர். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு நாள் வந்து 3 பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, யாருன்னா ரெரீர் லைக் டெயின்ஸ்லீஃப் அண்ட் வெட் 3 பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் லைக் வந்து டெயின்ஸ்லீஃப் வந்து இவரோட அந்த ப்ரொஃபஸர் பற்றி பேசிட்டு இருப்பாங்க, ரெரீரோட ப்ரொஃபஸர் பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சூன்னு தெரியும் போது அவருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும், யாருக்குன்னா வெட்டுக்கு ஒரு தாட் இருக்கும். அவர் வந்து ஏதோ ஒன்று பார்த்துருப்பாரு, லைக் வந்து ஃபியூச்சர் பார்த்துருப்பாரு, அதை பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாரு, இதை பற்றியும் யோசிச்சுட்டு கிடப்பாரு. யாருன்னா வந்து அந்த இவருங்க. ஓகேங்களா, யாருன்னா வந்து ரெடி யோசிப்பாரு. இது ஒரு பக்கம் நடந்த போது இன்னொரு ஒரு இதில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று நடக்கும். என்னன்னா வந்து இந்த இந்த மெமரிங்கிறது ரெடிருக்கு பிலாங் இல்லாததாக இருக்கும். ஒன்லி வந்து ரெடிரோட மெமரி மட்டும்தான் நெஃபரால பார்க்க முடியும் போது ரெடிரோட மெமரி இல்லாமல் ஒரு மெமரியை பார்க்க முடியும். அது தலண்டீஸோட மெமரியை பார்த்துருக்க முடியும். அது தலண்டீஸ் வந்து உள்ளே பார்க்கும்போது அவங்கள வந்து ஒரு லைக் வந்து ஒரு பிளேஸில் வந்து ஒரு சின்ன பையன் மீட் பண்ணிப்பான். அந்த சின்ன பையன் வந்து ஒரு கிரிம்சன் மூன் டைனஸ்டியை சேர்ந்த பையன். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த இங்க கூட இருக்க அந்த ரெலி தான் எங்க எல்லாத்தையும் சாகடிக்கிறான்ங்கிற ஒரு உண்மையை வந்து போட்டு உடைச்சிருப்பாரு அந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த விஷயத்துல வந்து ஜஹோடா மூலியமா மற்ற குரூப் மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரிய வரும். ஓகேங்களா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மற்ற குரூப் மெம்பர்ஸ் மூலியமா தெரிய வரும். இதை வந்து கொலம்பினாக்கு நல்லாவே தெரியும். ஆர்லெக்கினாவும் லைக் வந்து கிரிம்சன் மூன் டைனஸ்டியை சேர்ந்தவங்க தான், ஒரு ராயல் மெம்பருங்கிறது தெரிய வரும். ஸோ அந்த இடத்துல இவங்களும் அந்த டைனஸ்டியை பற்றி ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துலையும் டீம் குரூப்பாக பிரியும். என்ன ஆகும்னா வந்து இந்த கொலம்பினா ஆர்லக்கினோ நம்பர் 2 பேர், அதாவது பயணம் அண்ட் ட்ராவலர் இரடஸ் அண்ட் மூணுக்கு தேடி நம்ம வந்து ஒரு பயணத்துக்கு போயிருப்போம், ஒரு மிஷனுக்கு போயிருப்போம். லவ்மா, ஃப்ளின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஹோடா, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நிறையா வந்து வைல்ட் அண்ட் ஃபினாமினா நடக்கிறதுனால பீப்புள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள சேவ் பண்ணணும்னு சொல்லி அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக போயிடும். ஒர்க்காக மட்டும் இந்த இடத்துல இருப்பார். ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு நியூஸ் தெரிய வைக்கணும்ல, இப்போ வந்து ப்ராசஸ் எப்படி மிஷன் போயிட்டுருக்குன்னா, அதனால் அவர் மட்டும் வந்து லைக் வந்து பேஸ்லேயே இருப்பார். அப்போ வந்து அதை எல்லாருமே போனதுக்கப்புறம் வந்து இவங்க வருவாங்க, யாருன்னா வந்து நம்ம வந்து லைக் வந்து இவங்க லைக் வந்து இந்த லாமான்ங்கிற பாருங்க இனஃபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்திருப்பாங்க, இனஃபா அண்ட் யார் ஐனோ வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் தெரிய வைப்பாங்க. அவங்களாலையும் வந்து கோப்பம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவங்க செட் பண்ண அந்த டிகேங்கிறது சீக்கிரமாக வந்து லைக் வந்து அந்த ரெடிங்கிறத சாவடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால அதுவும் கோப்பம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், வித் த ஹெல்ப் ஆஃப் லைக் வந்து அர்லக்கினோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்லக்கினோ நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு லோர் அந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முன்னால் இருந்த கான்ட்ரியானில் இருந்த இந்த கிரிம்சன் மூன் டைனஸ்டியை சேர்ந்த மேஜஸ், ஓகேங்களா, நார்மல் பீப்புளில் மேஜஸ் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்ஃபனேஜில் வேற உலகத்தை சேர்ந்த பவர்ஃபுல்லான குழந்தைங்களை வந்து சேர்த்துருக்காங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, அந்த சேர்த்த குழந்தைங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு டூ வேர்ல்டு ஃப்ளேம்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா அந்த டூ வேர்ல்டு ஃப்ளேம்ஸ் வந்து ஆலோக்கினக்குள்ளே இருக்குது. அந்த டூ வேர்ல்டு ஃப்ளேம்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒருத்தங்களோட ஐடென்டிட்டியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு பர்சன் இருக்கேன், எனக்கு வந்து இப்படி இப்போ நான் இந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடென்டிட்டி இது வரைக்கும் நான் நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவான்னா, அந்த ஃப்ளேம்குள்ளே நான் போய் விழுந்துட்டேன்னா என்னோட அந்த ஐடென்டிட்டி மொத்தமாக மறந்து நான் இது வரைக்கும் என்னவா இருந்ததுங்கிற மொத்த விஷயத்தையும் மறந்து ஒரு புது பர்சனாக மாறிடுவேன். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பவர் கொண்ட ஃப்ளேம் தான் அது. நம்ம பேர்ன் ஆக மாட்டோம், நம்மளோட மெமரிஸ் தான் பேர்ன் ஆகும், நம்ம ஐடென்டிட்டி பேர்ன் ஆயிரும் அந்த டூ வேர்ல்ட் ஃப்ளேம்ஸ் மூலியமாக. ஸோ இந்த டூ வேர்ல்ட் ஃப்ளேம்ஸில் அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த குழந்தைங்களை போட்டு நீ இறந்துட்ட,
அதை நீ பார்த்துட்ட, அதாவது அந்த மூன் கிரிம்சன் மூனை நீ பார்த்துட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயத்த லைக் வந்து ரிப்பீட் பண்ண வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்க அதை ஏற்றுக்கிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் சக்ஸஸ் ஆகிறவங்களை மட்டும்தான் அவங்க கூட வச்சுக்கிட்டாங்களே தவிர அது சக்ஸஸ் ஆகாத பீப்புளை வந்து திருப்பியும் அந்த அந்த ப்ராசஸ்குள்ளேயே போட்டிருக்காங்க. ஒன் திங். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கிரிம்சன் மூனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிம்சன் மூனுங்கிறது என்னன்னா வந்து இர்ரடிசன்ட் மூனோட ஒரு பார்ட்டு தான். இர்ரடிசன்ட் மூன் வந்து அழியிற டைமில் என்ன இருக்கும்னா வந்து அது வந்து லைக் உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அபீஸ் கூட சேர்ந்து, அபீஸோட அந்த பவர் கூட சேர்ந்து லைக் இந்த என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து அது வந்து கரப்ட் ஆகி அந்த கரப்ஷனில் உருவான ஒரு மூன் தான் இந்த கிரிம்சன் மூன். இந்த காண்ட்ரியனை சேர்ந்து இந்த கிரிம்சன் மூன் டைனஸ்டி பீப்புள் அந்த மூன் மூலியமாக அந்த அபீஸை காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு கரப்டடான ஒரு வேர்ஷன் தான் வந்து இர்ரடிசன்ட் மூனோட வேர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்சன் மூன். அந்த கிரிம்சன் மூனை தேடி, அதோட கிரிம்சனோட அந்த மேரோவை தேடி தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்லெக்கின் எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிரிம்சன் மூன் வந்து நம்ம இருக்க வேர்ல்டில் இல்லை, இன்னொரு வேர்ல்டு இருக்குது, மேபி அபீஸ் ரிலேட்டட் வேர்ல்டில் இருக்கும். இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தியரியை ஓடிட்டு இருக்கோம். தேவட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்ல்டை சேர்ந்தது தான் தேவட். நார்மல் வேர்ல்டு ஒன்று, அபீஸ் வேர்ல்டு. இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆன வேர்ல்டு தான் இந்த டேவர்ட்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி போயிட்டுருக்கு. அதை இந்த இடத்துல வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஒரு இடத்துல இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அபீஸ் இருக்க பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் மூன், அதாவது வேற ஒரு ரெலம்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரிம்சனோட மேரோ இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க கேட்வே ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்லெக்கினோ நம்ம கொலம்பினா அதுக்கப்புறம் பைனான் பைமான் 3 பேரும் சேர்ந்து உள்ளே போயிருப்போம். ஓகேங்களா? உள்ளே போயிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம வந்து அந்த கிரிம்சன் மூனை நம்ம பார்த்துருப்போம். கிரிம்சன் மூன் வில் பி லைக் பிரைட் லெட்டில் வந்து லைக் வந்து மேலே வந்து காட்சி இருக்க மாதிரி கேட்பாங்க. அது மேலே இல்லை, கீழே இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷனை தான் வந்து இந்த கிரிம்சன் மூனுங்கிறது இருக்கும். அது எப்படியோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா சில வந்து மெக்கானிசம்லாம் ஒரு பண்ணியிருப்பாங்க. அந்த மெக்கானிசம்லாம் வந்து இது பண்ணி நம்ம எடுத்திருப்போம். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வரும். என்னன்னா வந்து டெலண்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அது ரெரியோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், லவ் இன்ட்ரெஸ்ட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபீஸ் ரிலேட்டட் ப்ளஸ் வந்து ரெட் மூன், அதாவது அந்த கிரிம்சன் மூனோட அந்த ரிசர்ச்சில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரிசர்ச்சில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க இந்த இந்த லைக் வந்து இவங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கும் நமக்கு. ப்ளஸ் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன லைக் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல நடக்கிற அந்த ரிசர்ச் பற்றி அது இது, அதுக்கப்புறம் வந்து வெனிஸ்டர் கிங் எப்படி ஃபாலோ ஆனார், அங்கே அதை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இது பண்ணோன்னா ரொம்ப நேரம் போகும். ஸோ அதை பற்றி இப்போ பேசலாம். ஸோ இது ஓகே, இந்த இடத்துல இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு அந்த கிரிம்சன் மூனோட அந்த மேரோன்கிறது கிடச்சிரும். நம்ம எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு பார்க்க போனால் அந்த அபீஸ் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பார்க்கும். ஏன்னா வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு அதை விடாது. லைக் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு நம்மளை விடாது. அந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கலான்னு தான் பார்க்கும். என்னன்னா வந்து அந்த லைக் வந்து அபீஸ் வந்து நம்மளை பிடிச்சி வைக்கலாம் பார்க்கும். அதுக்காக என்ன வேணால் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்க்க முடியும் நமக்கு என்ன அந்த கிரிம்சன் மூனோட அதை இர்ரடிசன்ட் மூனோட மேரோங்கிறது கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து மான்ஸ்டர்ஸ் அது இதுன்னு சொல்லி லைக் வந்து இந்த அபீஸ் வந்து நம்மளை வந்து வெளியே போக விடாமல், இந்த ரெலம் விட்டு வெளியே ஒரிஜினல் ரெலமுக்கு வெளியே போக விடாமல் அந்த இடத்துல வந்து லைக் வந்து இது பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்மளும் வந்து லைக் வந்து லைக் கஷ்டப்பட்டு எல்லா மாஸ்டரையும் டிஃபீட் பண்ணி அந்த பாத்வேக்கு போனால் அந்த பாத்வேயும் அடைச்சி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த பாத்வேயோ இதை அடைச்சி வச்சிருக்கோம். அந்த பாத்வேயை அடைச்சிட்டு வச்சுட்டு இருக்கும் போது நமக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்லெக்கினோட அந்த ஹெல்ப்புங்கிறது கிடைக்கும். அந்த ஆர்லெக்கினோட ஹெல்ப் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா வச்சுக்கோங்க நம்மளால வெளியே போயிருக்க முடியாது. அதுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா வந்து ஆர்லெக்கினோ அந்த இடத்துல வந்து மூடி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். அந்த கேட்டுங்கிறது மூடி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த கேட் மூடி இருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்லெக்கினோ. லைக் வந்து அவங்க தான் வந்து லைக் வந்து அவங்களோட அந்த பவரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால அந்த கேட்வேலேருந்து வெளியே வந்திருக்க முடியும். ஸோ அதை இங்கேயே பார்க்க முடியும். அந்த கேட்லேருந்து வெளியே வந்திருக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்ரீவிங் கிரிம்சன் மூன். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்ரீவிங் கிரிம்சன் மூன். அந்த கிரிம்சன் மூனை ரிட்ரீவ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லைக் வந்து வெளியவே கிரிம்சன் மூனோட அந்த மேலே ஒரு இது பண்ணி இந்த இடத்துல நம்ம வெளியவும் வந்திருப்போம். இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஹை பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைக் வந்து இவங்க ஆர்லெக்கினோ, அதனால வந்து அவங்களோட கொஞ்சம் ஹேண்டு வந்து அந்த அபீஸில் கரப்டாக இருக்கும். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரிம்சன் மூன் டைனஸ்டியை சேர்ந்த பீப்புள் வந்து ரொம்ப வந்து இந்த யார் கூட இந்த
லைக் வந்து இந்த அபிஸ் கூட வந்து இந்த கான்ட்ரைன் பீப்புளே லைக் வந்து தேவர் அப்சஸ்ட் வித் அபிஸ்ன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அபிஸோட பவர்ஃபுல்லாக ரொம்ப அப்சஸாக இருந்தனா அபிஸோட நேச்சர் என்னன்னா வந்து எவ்வளோ அளவுக்கு அதோட பவர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்ம கிட்ட இருக்க அந்த சோலை வந்து அதை எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த ஆர்லெக்கினோட ஹேண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து கருப்பாக இருக்கும். ஓகேங்களா, அவங்க வந்து அதிகமாக பவர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணி அந்த பவர் வந்து லைக் அந்த கரப்ஷன் வந்து அவங்க ஹார்ட்டுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்களாவே இருக்க மாட்டாங்க, வேற ஒரு பர்சனாக மாறிடுவாங்க. அந்த அபிஸோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு பர்சனாக மாறிடுவாங்க. ஸோ வந்து she will also become like a sinners, like அந்த 5 sinners மாதிரி வந்து இதுக்குள்ளே நம்ம அவங்க போயிடுவாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அவ்வளோக்கு அவங்க பவரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லைக் வந்து அந்த நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி கிரிம்சன் மூனோட அந்த மேரோ, அதாவது இரசன்டன் மூனோட மேரோ வந்து நம்ம வந்து இவங்களுக்கு கொடுத்துருவோம். யாருக்குன்னா வந்து ஆர்லெக்கினா கொடுத்துருவோம். ஆர்லெக்கினா அந்த அந்த கொஞ்சம் மூன் ரேஸை வந்து நம்ம கொலம்பினா கொடுப்பாங்க, நம்மளும் கொடுப்போம். அந்த நம்மளால கொடுக்கும்போது 2 பேரும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபார்மல் செல்ஃப், அந்த பவர்ஃபுல்லான செல்ஃப்க்கு வந்து கொலம்பினா ரீச் ஆயிடுவாங்க. இதோட ஆக்ட் 1ங்கிறது முடியும். ஆக்ட் 3ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து போன இதில் ஆக்ட் 2 வரையும் முடிஞ்சிச்சு. ஆக்ட் 3 இந்த இதோட ஆக்ட் 3ங்கிறது முடிக்கலாம். ஏன்னா இதோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ஒரு 30 நிமிஷம் போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்ட் 1 வந்து ஆக்ட் 3 வந்து இவ்வளோக்கு 30 நிமிஷம் கிட்ட போகும்னு சொல்லி நான் வந்து அடுத்த இதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து இது பண்ணுறேன். இது ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிஞ்சிருக்கும். கொலம்பினா இப்போ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதோட முடிஞ்சிருக்கும். கொலம்பினா கொஞ்சம் வந்து ரியலைசேஷனுக்கு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதோட வந்து இந்த இடத்துல வந்து இதை ட்ராப் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபெட்டுவி ஆர்பஞ்சர்ஸில் இருக்க லைக் வந்து இவங்க சாண்ட்ரோனேவாக இருக்கட்டும், ஆர்லெக்கினாவாக இருக்கட்டும், அவங்க வந்து கொலம்பினாக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கும் யாருன்னா கொலம்பினாக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட இப்போ இந்த இதை முடிச்சுக்குவோம். ஏன்னா அடுத்த இதில் வந்து இன்னும் பெரிய ஸ்டோரி இருக்குது. ஓகேங்களா, நான் மேபி வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்ட் 3 முடிஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆக்ட் 3 முடிஞ்சிச்சு. ஆனால் ஆக்ட் 4 ரொம்ப பெருசு, இதை விட பெருசு. மேபி இட் மே கோ அரௌண்ட் ஐ திங்க் ஸோ லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அதாச்சும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. அதுக்கப்புறம் ரெஹீரோட வந்து உண்மையான ஸ்டோரி என்ன, எப்படி வந்து லைக் வந்து இவங்க லைக் யார் நம்ம 5 சின்னர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆனாங்க, அதில் முக்கியமாக ரெஹி எப்படி கனெக்ட் ஆனார், நிறைய விஷயங்களை அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ஃபைட்டும் இருக்கும் ரெஹி கூட நமக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து லைக் வந்து கேமியா கொடுத்துட்டு போயிருக்கோம் அந்த ஒரு பார்ட்டில். ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு மிஸ்டீரியஸ் ஃபிகரும் வந்து இருக்கும். அந்த மிஸ்டீரியஸ் ஃபிகர் லாஸ்ட் வரைக்கும் வந்து காட்டியிருக்கவே மாட்டானுங்க. நம்ம வந்து ஃபைன் பண்ணிடுவோம், லைக் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபைன் பண்ணிடுவோம், ஆனால் காட்டியிருக்க மாட்டானுங்க. ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் உள்ள. அது இல்லாமல் சில விஷயங்களை இந்த ஸ்டோரி சொல்லும் போது நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன இருக்குன்னா வந்து இந்த டோரி இருக்காங்க பார்த்தீங்களா, ஐயா, அவங்க வந்து லைக் வந்து அவங்க ஒரு ட்ரிங்கட்டை வந்து நெஃபர் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா வந்து இவன் எதுக்கு கேட்டிருப்பாங்கன்னா வந்து நெஃபர் வந்து அந்த சோல்னாரியோட, அதாவது அந்த ரெடியோட அந்த மெமரிஸை பார்க்கும்போது அவனால எதுவும் ஆபத்து வரக்கூடாது, அந்த ஒரு ரீசனால ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அதை வாங்கியிருப்பாங்க. அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் வந்து மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யாருக்குன்னா டோரிக்கு. அந்த பவர்ஃபுல்லான பர்சன் நேமை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐ ப்ரெடிக்ட் தட் இஸ் ஆலிஸ். ஆக்சுவலி ஆலிஸ் தான் மேக் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆலிஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட். அதே மாதிரி ஸ்கர்க்கும் ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட். எல்லா பவர்ஃபுல்லான கிளைண்ட்டுமே வந்து டோரி கையில் இருக்காங்க. ஸோ தட் என்ன பண்ணுறது, ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கிளைண்ட்ஸ் எல்லாம் டோரி கையில் இருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்க வந்து லைக் வந்து தே வெர்ஜன் டு லைக் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த இதுக்குள்ளெல்லாம் வெர்ஜ் பண்ணுற ஆளுங்க அவங்கெல்லாம். ஸோ அதனால் ஷீ கேன் கெட் தட் டைப் ஆஃப் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு அதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் டோரிக்கு. ஸோ அதனால் வந்து இது ஓகே. நம்ம அடுத்த ஸ்டோரியில் ஏன்னா அந்த ட்ரிங்கட்டும் கொஞ்சம் முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்கோம் அடுத்த இதில். அதனால தான் இப்போ அந்த ட்ரிங்கட்டை பற்றி நான் சொன்னேன். ஏன்னா வந்து நான் சொல்லாமல் போயிட்டேன்னா திடீர்னு வந்து அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அடுத்த வீடியோ வர வரைக்கும் லைக் வந்து இந்த வீடியோவில் நான் ஆல்மோஸ்ட் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் இட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த பார்ட்டில் அடுத்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆக்ட் 4 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே.